ஸோ இந்தியாவிலேருந்து நான் போயிட்டு கொலம்பியாவில் வந்து ரெப்ரசன்டேட் பண்ண நம்மளோட கண்ட்ரின்றப்போ இட்ஸ் அ வெரி பிக் திங். அனைவருக்கும் வணக்கம். நான் சுந்தர் அலெக்சாண்டர். ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்துலேருந்து வந்த மாதிரி இருந்தாலுமே எனக்கு பெருசாக வந்து ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கல. எனக்கு எங்கேயுமே அவார்டும் கிடைச்சதில்லை. ஸோ எங்கேயுமே வந்து எனக்கு ஒரு மூமெண்ட்டாகவே நான் பார்த்ததில்லை. எல்லாத்துலேயுமே நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, இங்கே ரெக்கக்னேஷன் கிடையாது தமிழ்நாட்டில். பசங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிளிங் இருக்கும் பேஜியன்ல? ஸோ இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாமர் இருக்கும். ஸோ கிளாமர்ன்றது வந்து என்னென்னா லேடிஸ் மட்டும் கிடையாது, இட்ஸ் மென்லேயும் வந்து அந்த கிளாமர் இருக்குது. கேர்ள் கிட்ட ஒரு அப்ரோச் பண்ணுறாங்களோ பேடாவோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னு வச்சுக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதே வந்து மென்லேயும் இருக்குது, மென் கேட்டகரிலையும் இருக்குது. ஸோ ஈவன் தமிழ்நாடு லெவல்லே நடக்குது. செலக்ட் பண்ணுறதுக்கே நம்மளை மட்டும் தனியாக ரூமில் வச்சு ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொஷின். நம்ம எப்படி அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறோம். இது நிறைய ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸ்கேம்ன்ற தாண்டி இப்போ இது பிஸ்னஸ் ஆயிடுச்சு. ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு இண்டஸ்ட்ரி. நான் போட்டிருக்க சூட் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டை வந்து ஒரு 50,000 to 60,000 இருக்கும். அதை டாப் ஸ்டைலிஸ்ட் எனக்கு பண்ணாங்க. ஈவன் ஒன் மோர் திங், நான் இங்கே ரிஜிஸ்டர் பண்ண விரும்புகிற விஷயம் என்னன்னா, நான் மூவிலையும் ட்ரை பண்ணியிருக்கேன் லாங் டைம் பேக். ஸோ அப்போ என்னன்னா நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் தான் பண்ண முடிந்தது, இல்லைனா மணி கேட்டாங்க. ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா மிஸ்டர் இந்தியா அண்ட் மிஸ்டர் காஸ்மோ இந்தியா சுந்தர் அலெக்சாண்டர் தான் இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. நைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன். மிஸ்டர் காஸ்மோ இன்டர்நேஷனலில் இந்தியாவுக்காக செலக்ட் ஆனதுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹவ் டு யூ ஃபீல் ரைட் நவ? இட்ஸ் அ ப்ரௌட் மூமெண்ட். ஸோ இந்தியாவிலேருந்து நான் போயிட்டு கொலம்பியாவில் வந்து ரெப்ரசன்டேட் பண்ண நம்மளோட கண்ட்ரின்றப்போ இட்ஸ் அ வெரி பிக் திங். ஸோ இதோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த அச்சீவ்மெண்ட் நான் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ மிஸ் இந்தியா பண்ணும்போது எனக்காக நான் ஏதாவது ஒரு லைஃப்பில் பண்ணணும். ஸோ ஆஸ் ஐ எம் எ பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச். ஸோ அதனால என்னோட அடுத்த லெவலுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது ஐ ரெப்ரசன்டேட்டட் தமிழ்நாடு இன் இந்தியா ஸ்டேஜில். ஸோ அதில் வந்து நான் வின் பண்ணதுனால ஸோ ஐ காட் அ ரெகக்னேஷன். ஸோ மிஸ்டர் இந்தியா டைட்டில். தென் இந்த ஜேர்னி வந்து எனக்கு ஒரு ஷார்ட் டைமில் வந்து ஐ காட் செலக்டட். அண்ட் இது ஒரு மிராக்கிள் மாதிரி தான் இந்த ஜேர்னி எனக்கு ஆக்சுவலாக. ஸோ வெரி ஷார்ட் டைமில் செலக்ட் ஆகி தென் ஐ எம் ரெப்ரசன்டிங் இந்தியான்றப்போ இட்ஸ் அ பிக் திங். பட் கண்டிப்பாக இது எங்களுக்குமே லைக் ஒரு ப்ரைட் தான் வச்சிங்களேன். ஸோ அந்த ஒரு விஷயம். அண்ட் ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச்சாக இருக்கிறவங்க அப்படியே கட் பண்ணால் இங்கே மாடலிங் பண்ணுறீங்க, அட் த சேம் டைம் பேஜெண்ட் வாக் பண்ணுறது, இது எங்கேருந்து இந்த ட்ரிகர் எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது ஒரு நாள் அந்த ட்ரிகர் இல்லை, ஆக்சுவலாக லாங் டைமாகவே இருந்து மோர் தென் 3 years. ஸோ எனக்கு கொஞ்சம் ஃபேஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஐ எம் நாட் அ பாடி பில்டர். ஸோ ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஐடி பர்சன். ஸோ ஐடி குவிட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபிட்னஸ் ஒரு பேஷனாக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். தென் அதை வந்து ப்ரொஃபஷனலாக மாறினது வந்து ஒரு சம்வாட் என்னோட ஜாப் கரியரே வந்து சேஞ்ச் பண்ணிடுச்சு ஆக்சுவலாக. தென் எனக்கு ஃபிட்னஸே ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. தென் என்னோடய ஸ்டைலிங் இதெல்லாம் இருந்தது வந்து எனக்கு ஒரு டைம் ஏதாவது ஒன்று பண்ணணும் அந்த ஃபேஷனில் அப்படின்றப்போ ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்ட் இயர் இந்த மிஸ்டர் இந்தியா டைட்டில் பண்ணுறதுக்கு. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்கு புஷ் பண்ணாங்க, இது பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள் சும்மா அப்படின்னு. சும்மா ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நான் சீரியஸாக எடுத்து ஒரு 6 months எனக்கு வெயிட் லாஸ்லாம் பண்ணி தென் ஸ்டைலிங், க்ரூமிங், தென் இதுக்காக ஸ்டைல் வாக்காக நான் போயிட்டு ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பேக் அண்ட் ஒர்க் நிறைய பண்ணதுக்கப்புறம் எனக்கு உள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. ஸோ எப்படியாவது நம்ம பண்ணி வின் பண்ணிடலாம் அப்படின்ட்டு என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜே மிஸ்டர் இந்தியா ஸ்டேஜ் தான். அதுவும் பூனேயில் அட்டன் பண்ணேன். ஸோ எங்கூட 29 contestants பண்ணாங்க. அக்ராஸ் இந்தியாவிலேருந்து 29 ஸ்டேட்ஸ்லேருந்து வந்தாங்க. ஸோ அதில் நான் காம்படேட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே வின் பண்ணதே அது பெரிய ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தான். ஸோ இந்தியா டைட்டில் வாங்கினது. தென் அகெயின் இந்த இயர் வந்து 2025 எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது வந்து காட் பிளெஸிங். 2024 GMI ரைட் மிஸ்டர் இந்தியா அப்படிங்கிறது வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மொமெண்ட் எனக்கு அதை பற்றி சொல்லுங்களேன். ஸோ அந்த வின்னிங் மூமெண்ட் வந்து என்னென்னா, நான் வந்து ஒரு 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 ஏழ்மையான ஒரு குடும்பத்துலேருந்து வந்த மாதிரி இருந்தாலுமே லைஃப்னு வரும்போது நம்மளோட ஜேர்னி வந்து எப்படி இருக்கணும்னா, ஸோ நாளைக்கு யாராவது ஒருத்தருக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாகவும் ப்ளஸ் நம்ம பண்ணுற விஷயங்கள் வந்து 4 பேருக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப யோசிப்பேன். பட் அது வந்து என்னால் ரொம்ப நாளாக யோசித்து எதுலையுமே பண்ண முடியல. இன்னொன்று எனக்கு ஃபிட்னஸில் வந்து அந்தளவுக்கு பெருசாக வந்து ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கல ஃபிட்னஸில். ஸோ அதனால் நான் என்னென்னா இப்போ நான் ஒருத்தர் ரிசல்ட் கொடுத்தேன்னா எனக்கு பர்சனலாக அவங்க வந்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு ரிசல்ட் அப்படின்னு இருக்கும்போது இருந்தாலுமே ஸோ ஒரு பெரிய லெவலில் எனக்கு ஒரு ஆர்கனைசேஷன் மூலியமாவோ இல்லை ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ்லேயோ எனக்கு எங்கேயுமே அவார்டும் கிடைச்சதில்லை. ஸோ எங்கேயுமே வந்து எனக்கு ஒரு மூமெண்ட்டாகவே நான் பார்த்ததில்லை ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்கும்.
தென் எனக்கு உள்ளவே இந்த விஷயம் ஓடிட்டே இருந்தது. ஸோ ஒன் டே நான் ஐ ஃபெல்ட் சம்திங் ஏதாவது நம்ம பண்ணணும் லைஃப்லன்னு வரும்போது, ஸோ இது சடனாக அந்த ட்ரிகர் பாயிண்ட் வந்து சரி ஃபேஷனில் போகலாம், இதுக்கு ரிலேட்டடாகவே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஈவன் ஒன் மோர் திங், நான் இங்கே ரிஜிஸ்டர் பண்ண விரும்புகிற விஷயம் என்னென்னா, நான் மூவிலையும் ட்ரை பண்ணியிருக்கேன் லாங் டைம் பேக். ஸோ அப்போ என்னென்னா நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் தான் பண்ண முடிஞ்சது, இல்லைனா மணி கேட்டாங்க. ஸோ நிறைய விஷயங்கள். ஸோ நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒன்று பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு இடத்துல ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்றப்போ, ஸோ நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி பண்ணுவோமே, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுவோமேன்றதுனால என்னால் எது முடியும்னு நான் பார்க்கும்போது, ஸோ எனக்கு ரிலேட்டடான விஷயங்களில் இது ஃபேஷன் கொஞ்சம் ஈஸியாக அந்த மாதிரி இருந்தது. ப்ளஸ் என்னால் பண்ண முடியுன்ற அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்ததுனால, ஸோ ஐ ட்ரைட் அண்ட் ஐ டிட் மை ஜாப். அதாவது பேஜன் ஃபீல்டில் வந்து உமன்ஸுக்கு நிறையா விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க, அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்ட்ரகிளிங்கை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பசங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிளிங் இருக்கும் பேஜியன்ல? சரி, ஸ்ட்ரகிளில் தாண்டி என்னென்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேம்ன்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச விஷயமா தான் இருக்கும். ஸோ 4 பேர் அப்ரிஷியேஷன் பண்ணுறது, 4 பேருக்கு முன்னாடி நம்ம மாடலாக நிற்கிறது, அதெல்லாம் வந்து ஸோ இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாமர் இருக்கும். ஸோ கிளாமர்ன்றது வந்து என்னென்னா லேடிஸ் மட்டும் கிடையாது, இட்ஸ் மென்லேயும் வந்து அந்த கிளாமர் இருக்குது. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, நம்ம எந்த மாதிரி ஒரு அப்ரோச்சில் இருக்கோமோ அந்த அப்ரோச்லேயே போகணுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ நம்மளும் அவங்களோட அவங்க நம்மகிட்ட அப்படியே அப்ரோச் வரும். ஸோ பிகாஸ் நான் என்ன சொல்லணும், இப்போ எப்படி ஒரு கேர்ள் கிட்ட ஒரு அப்ரோச் பண்ணுறாங்களோ பேடாவோ சம் அட்ஜஸ்ட்மெண்ட்னு வச்சுக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதே வந்து மென்லேயும் இருக்குது, மென் கேட்டகரிலையும் இருக்குது. ஓகே. ஸோ அக்ராஸ் த வேர்ல்டு இது இருக்குது. ஈவன் நீங்கள் பெரிய பெரிய பேஜெண்ட்லாம் பார்த்தீங்கனாலுமே அவங்களோட சாய்ஸ் ஆஃப் அந்த செலெக்ஷனே பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் உள்ள பீப்புளை தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. ஸோ ஈவன் தமிழ்நாடு லெவல்லே நடக்குது, செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் பண்ணுறதுக்கு. பட் வின்னர் செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அது குரூப் ஆஃப் ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஸோ ஒரு ஜட்ஜ் பண்ணுறது இல்லை அது. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இது எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி எப்படி பார்க்குறேன்னா, இதுவும் ஒரு வந்து கரியரோட ஒரு ஆட் ஆன் ஒரு கரிக்குலம் ஆக்டிவிட்டி மாதிரி தான் பார்க்குறேன். ஓகே. இது வந்து டைரக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஒரு இடமா நான் இது பார்க்கல. பட் இதை வந்து நம்ம எப்படி கொண்டு போகலான்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நம்ம இருக்கோம்னு நினச்சி ஒரு பண்ணுறோம், அதில் சக்ஸஸ் ஆகியும் நம்மளுக்கு வந்து அதில் ஒரு ரெகக்னேஷனோ இல்லை அதனால ஒரு பெனிஃபிட்டோ இல்லாதப்ப அதை நேமை வச்சு அவங்க ஒரு தப்பான வழியில் போகிறதுக்கு தான் சான்சஸ் உண்டே தவிர, ஸோ அந்த ரெகக்னேஷன் வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல எதுலையுமே வேல்யூவே இல்லாமல் போகுது. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி விஷயங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம்னா, அந்த மாதிரி ஒரு டாப் லெவலில் வின் பண்ணுறவங்க, ஸோ நம்மளோட ஸ்டேட்டை ரெப்ரசென்டேட் பண்ணுறவங்க, ஏன் ஸ்போர்ட்ஸில் மட்டும் தான் அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ரீசெண்டாக ஒரு பொண்ணு வின் பண்ணாங்க கபடியில், ஸோ அவங்கள போயிட்டு எல்லாரும் போய் விஷ் பண்ணுறது, ஸோ ஏதோ ஒன்று ரெகக்னைஸ் பண்ணுறது எல்லாமே இருக்குது. பட் இது மாதிரி ஏன் எல்லா ஃபீல்ட்லையும் இல்லை? ஸோ ஃபேஷன் இண்டஸ்ட்ரியும் வந்து இப்போ நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நல்ல வகையில் நம்ம வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு போனோம்னா, ஸோ நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். என்னென்னா ஒரு விஷயம் நம்ம ரெகக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு அவார்ட் பண்ணும்போது தான், ஸோ பின்னாடி வரவங்களுக்கு வந்து ஓகே இதெல்லாம் பண்ணலாம், ஸோ நம்மளும் இது பண்ணோம்னா நம்மளுக்கு இது மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஆசை எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ இது பண்ணால் தப்பாக தான் ஆகிடும்ன்றதெல்லாம் அப்படி கிடையாது. பட் தப்பாகவும் இருக்குது, நம்ம அதை எடுத்துகிட்டு போகிற வகையில் தான் இருக்குது. புதுசாக ஒருத்தவங்க ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராங்க, நானும் பேஜெண்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஆசைப்பட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க எதை பண்ணணும், எதை பண்ணவே கூடாது? சரி, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற இடம் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்போர்ட். எப்படி நம்ம வந்து படிக்கிற பசங்களுக்கு வந்து ஒரு சைமல்டேனியஸாக ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துட்டே இருக்கும், ஒரு ஃபுட்பாலோ இல்லை வந்து வேறு பேட்மிண்டனோ சம்திங் லைக் தட், ஸ்விம்மிங் கிளாஸஸோ ஏதோ ஒன்று கொடுக்குறோம். அதில் அவங்க எதில் ஷைன் ஆகிறாங்களோ அது வந்து அடிஷ்னலாக அதை வந்து கொண்டு போகிறாங்க. அது வந்து நாளைக்கு அவங்க காலேஜ் சேர்கிறதுக்கோ இல்லை ஒரு ஜாபுக்கோ அது வந்து ஒரு ஆட் ஆன் சர்டிஃபிகேஷனாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபேஷனை வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை வந்து அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த வகையிலே அந்த வேலையே வந்து அவங்க என்ன பண்ணலாம், நம்ம வந்து புஷ் பண்ணி கொண்டு போகலாம். பட் அதுக்கு ப்ராப்பரான மெத்தடில் அந்த வாக்கிங் ஸ்டைல் கற்றுக்கிறது, தென் அந்த க்ரூமிங்லாம் எப்படி பண்ணலான்றது ஒரு ஸ்டாண்டர்டான ஆர்கனைசேஷனில் போயிட்டு நம்ம லேர்ன் பண்ணி நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடக்குது சென்னையில். ஸோ அந்த மாதிரி ஒரு பீப்புளை வந்து செலக்ட் பண்ணி, ஸோ யாராவது வந்து நம்ம மென்டோராக செலக்ட் பண்ணி, ஸோ அவங்க மூலியமாகவே நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம்னா ஸோ ஒரு நல்ல லெவல் வந்து ரீச் பண்ணலாம். மிஸ்டர் இந்தியா ஆகிறதுக்கோ இல்லை ஃபைன் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம செலக்ட் ஆகிறதுக்கோ என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது, நம்மளுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஃபேஷன் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரை எல்லாரும் நினைக்கிறது என்னென்னா, காமன் பீப்புள் நினைக்கிறது அழகாக இருக்கணும், ரொம்ப ஹைட்டாக இருக்கணும், ஸோ அந்த மாதிரிலாம் க்ரைட்டீரியா தான் இருக்கணும். அப்படி ஹைட் முக்கியம். சரி, தமிழ்நாட்டு லெவலில் பண்ணுறோன்னா அந்தளவுக்கு பெருசாக வந்து நான் பார்த்த வரைக்கும், ஸோ தமிழ்நாட்டு லெவலில் பண்ணுறோன்னா அந்தளவுக்கு பெருசாக வந்து ஹைட் வேணும், ஸோ ரொம்ப அழகாக இருக்கணும், ரொம்ப கலராக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. பட் நேஷனல் ஸ்டேஜ்னு வரும்போது அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, ஸோ ஒரு இந்தியா லெவலில் நம்ம ரெப்ரசன்டேட் பண்ணும்போது, ஸோ இந்தியாவில் வின் பண்ணுறவங்களை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து இன்டர்நேஷனல் அனுப்புவாங்க. இன்டர்நேஷனல் பண்ணும்போது என்னென்னா அங்கே உள்ள அதர் கண்ட்ரி பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப டாலாக இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நிற்கும் போது நம்ம கண்ட்ரியும் வந்து அந்த அளவுக்கு ஒரு டால் இருக்கணுன்றதுக்காக அந்த ஒரு க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 5.11 வந்து மினிமம் இருக்கணும் ஹைட்டுன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அந்த க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி நம்ம டார்க்காக இருந்தாலும் ஓகே, ஒயிட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பட் நம்மளோட ஈவெண்ட் ஸ்கின் டோனாக இருக்கணும்.
ஸோ இதுக்கு தான் அவங்க வந்து க்ரூமிங் செஷன்லாம் வைக்கிறாங்க நம்மளுக்கு. க்ரூமிங் அந்த செஷன்லாம் வச்சு நம்மள வந்து எவ்வளோ தூரம் க்ரூம் பண்ண முடியுமோ செல்ஃப் க்ரூம் பண்ணுறதுக்கு ஸோ அவங்க ட்ரைனிங் செஷன்லாம் கொடுக்குறாங்க. ஈவன் செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளே பண்ணிட்டு இருப்போம். ஒன்ஸ் செலக்ட் ஆகிட்டோன்னே அந்த ஆர்கனைசேஷன் டேக் கேர் பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா அடுத்த லெவல் அவங்க ரெப்ரசன்டேட் பண்ணுறதுனால. ஓகே. ஸோ அதனால வந்து நம்ம என்னென்னா ஸோ அந்த க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மக்கிட்ட வந்து டேலண்ட் இருக்கணும். டேலண்ட்னா ஏதாவது ஒரு செல்ஃப் டேலண்ட் இருக்கணும். ஐ மீன் டான்ஸ் இருக்கணும், இல்லை வந்து சிங்கிங் இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம நேஷனல் ஸ்டேஜ் பண்ணும்போது அங்கே டேலண்ட் ரவுண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் அவங்க அதில் ஒரு மார்க் உண்டு. தென் பர்சனலாக வந்து நம்ம ஒரு இன்டர்வியூ ரவுண்ட் இருக்கும். அவங்க எப்படி நம்ம வந்து கொஷின்ஸ் கேட்கும் போது என்னென்னா ஒரு குரூப் ஆஃப் ஜட்ஜஸ் இருப்பாங்க. நம்மளை மட்டும் தனியாக ரூமில் வச்சு ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொஷின். நம்ம எப்படி அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறோம். ஸோ எதுவுமே ப்ரீ பிளான்டாக இருக்காது. சடனாக உட்கார வச்சு கேட்கும்போது என்னன்னா அந்த ஃபியர் இருக்கும்ல, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, ஹேண்டில் பண்ணுறாங்களா, நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ் கரெக்டாக. ஈவன் நம்மளுக்கு தப்பாகவே தெரிஞ்சாலும் ஆன்சரே தெரியலனாலும் நம்ம அந்த இடத்துல ரியாக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணாமா. ஸோ இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ஓவராலாக செலக்ட் பண்ணும்போது அப்புறம் ஆன் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸும் இருக்குது. ஸோ ஸ்விம் சூட் ரவுண்டுன்னு ஒன்று இருக்குது. ஸ்விம் சூட் ரவுண்ட் எதுக்காக வைக்கிறாங்கன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க ஃபேஷன் இண்டஸ்ட்ரி போனாலே வந்து அண்டர்வியரோட ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, வீடியோஸ் எடுப்பாங்க அப்படின்னு. அது அதனால ரீசன் கிடையாது. அந்த ரீசன் என்னன்னா அவங்களோட ஸ்கின் டோனுக்காக. ஸோ ஜென்ரலாக நிற்க வச்சு ஸ்கின் டோனை மட்டும் வீடியோ எடுத்தால் அது நல்லா இருக்காது. ஸோ அவங்களோட பாடி டைப், மென்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா பாடி டைப் எப்படி இருக்குது, அவங்க ஃபிட்டாக இருக்காங்களா, ஸோ மசில் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹெட் டு டோ வரைக்கும் ஸ்கின் டோன் எப்படி இருக்குது, மெயினாக அந்த ஸ்கின் டோனுக்காக தான் அந்த ஸ்விம் சூட் ரவுண்டே வைக்கிறாங்க. ஓகே. இது வந்து லைக் ஸ்பான்சர்ஸ் வந்து நமக்குள்ளே வரத்துக்காக இந்த ஒரு விஷயம் எடுத்துக்கலாமா? அவங்களோட ஸ்கின் டோனை வந்து பார்க்கறதா இருக்கட்டும். அஃப்கோர்ஸ், ஏன்னா அந்த க்ரைட்டீரியா இருந்தால் தான் அந்த டாப் மாடலுக்கு வந்து ஒரு ஆட் கம்பெனிஸ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இவங்களை வச்சு நம்ம பண்ணோம்னா ஸ்கின்னுக்காக நம்ம இவங்களை யூஸ் பண்ணலாம். ஸோ நல்ல ஃபிசிக் இருக்கவங்களை வந்து நல்ல ஒரு சூட்ஸ்க்காக வச்சு நம்ம வந்து ஆட் ஷூட் பண்ணலாம். ஸோ சம்திங் லைக் தட். அந்த மாதிரி ரீசெண்டாக தமிழ்ச்செல்வி வந்து ஒரு அவார்ட் வின் பண்ணியிருந்தாங்க, சேம் இந்த ஃபேஷன் வாக்கில். அவங்க வின் பண்ணி அந்த அவார்டை ஐ மீன் அந்த விஷயத்தை போஸ்ட் பண்ணும்போது நிறைய கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பேடாகவே வந்துச்சு. லைக் என்னன்னா ஒரு மாடல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்குன்னா இப்படியான ஒரு பேட் இமேஜுங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அப்படி தான் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ஈவன் நானே இப்போ மாடலில் இருக்குன்னா ஸோ என்ன மாதிரி இருக்கிற அந்த மாடல்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 50%லேருந்து 70% பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மென் கேட்டகரியிலேருந்து இல்லாமல் ஸோ ஃபீமேல் கேட்டகரியும் இல்லாமல் ஒரு மாதிரி அந்த ஆனால் அவங்களோட ரியாக்ஷன்ஸு அவங்களோட ஆட்டிடியூட்லாம் பார்த்தீங்கன்னா கேர்ள் மாதிரி இருக்கும். ஸோ கேன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஆனால் கேவாகவே இருக்க மாட்டாங்க. பட் அவங்களோட ஆட்டிடியூட் வந்து அப்படி மாறும். எதனால? அது எதனாலன்னு எனக்கு இன்னும் தெரியல ஆக்சுவலா கரெக்டா. பட் அவங்களோட ஜீன்ல அந்த சேஞ்சஸா இல்லை அவங்க பழகுற அந்த பழகுற அந்த பீப்புள் சரௌண்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களும் அது மாதிரி சேஞ்ச் ஆயிடுறாங்களான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. ஓகே. ஏன்னா அந்த கமெண்ட் கீழே உதாரணத்துக்கு இப்போ தமிழ்ச்செல்வியோட கமெண்ட் கீழே நம்ம நிறைய விஷயங்கள் சொன்னோம்ல, அதேமாரி யார் மாடலிங்கில் ஒரு போஸ்ட் பண்ணாலுமே அதுக்கும் கீழே கமெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு பேடாக வருது இல்லை. ஸோ மக்களுடைய பார்வையில் வந்து ஒரு பார்வை இருக்குல்ல, இவங்கன்னா இப்படிதான்ப்பா அப்படிங்கிற ஒரு பேட் இமேஜ் இருக்குல்ல. பட் சோஷியல் மீடியான்னு ஒரு விஷயம் இருக்கும்போது நம்ம அதை பெருசாக கன்சிடர் பண்ணால் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கமெண்ட்ஸுக்கு நம்ம பெருசாக ரியாக்ஷன் கொடுக்க முடியாது. ஈவன் நான் வந்து ஸ்டார்டிங்கில் வின் பண்ணப்போயும் எனக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. சரி, நான் வந்து அழகாக இருக்கேன், நான் வந்து கலராக இருக்கேன் அப்படின்றதுக்காக எனக்கு டைட்டில் கொடுக்கல. பிகாஸ் நாங்கள் அங்கே என்ன ஷோகேஸ் பண்ணேன், நாங்கள் போயிட்டு நான் என்னெல்லாம் ரெப்ரசன்டேட் பண்ணேன், என்னை வச்சு நான் என்னெல்லாம் பண்ண முடிஞ்சது. பிகாஸ் 29 பீப்புள் வராங்க அதர் ஸ்டேட்ஸ்லேருந்துனா சும்மாலாம் ஒரு தமிழ்நாட்டுன்னு போகிற ஒரு ஆளுக்கு வந்து யாரும் டைட்டில் கொடுத்துட மாட்டாங்க இல்லையா. சும்மாவே நம்ம என்னதான் ஆர்டர் பண்ணாலும் தமிழ்நாட்டுக்கு தர மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது பூனேன்ற ஒரு மகாராஷ்டிரா மெயின். ஸோ அங்கே வந்து மகாராஷ்டிராலேருந்தும் ஒரு பையன் வந்து அட்டன் பண்ணுறாங்க, பூனேலேருந்து வந்து அட்டன் பண்ணுறாங்க, ஸோ நாகாலாண்டு, ஸோ இது மாதிரி இடத்துலேருந்து வந்து பண்ணும்போது ஸோ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பையன் போகிறான், ஒரு டஸ்கி கலர் டோனில் ஒரு பையன் இருக்கான். ஸோ அவன் வந்து என்னதான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுப்பாங்கன்னா நம்ம சைட்லேருந்து யாருனா இருக்காங்களா அப்படி தான் கொடுப்பாங்க. பட் அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு விஷயத்தை அங்கே ஷோகேஸ் பண்ணி வின் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். 200% நம்மளோட கொடுத்தாகணும். நம்மளோட சைட்லேருந்து நம்ம என்ன முடியுமோ அதை கொடுத்துடணும். ஓகே. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது வரலன்னா தான் நம்ம அதை பற்றி ஃபீல் பண்ணணும். ஒன்றுமே நம்ம பண்ணாமல் ஒரு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் முன்னாடியே சில பேர். ஏன்னா இங்கேயே நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. இங்கே வந்து இந்த பேஜெண்ட் அட்டன் பண்ணாமல் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்களா, இதில் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்களா, தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துருவாங்களா. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே எவ்வளோ கன்ஃபியூஷன்ஸில் இருந்ததுன்னா அப்போ நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. பாலிடிக்ஸ் எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. நம்ம அதை பார்த்தோன்னா எந்த இதுலையுமே அச்சீவ் பண்ண முடியாது. நைஸ். இதில் நிறைய ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அங்கீகாரம் இல்லாத ஒரு பேஜெண்ட் கம்பெனியாக இருக்கட்டும், மாடல் கம்பெனியாக இருக்கட்டும், அவங்க ஒரு வாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை வாங்கிட்டு அது கடைசியில் ஸ்கேம் ஆக்குறாங்கல்ல, அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது? சரி, ஸ்கேம்ன்ற தாண்டி இப்போ இது பிஸ்னஸ் ஆயிடுச்சு. சரி, இப்போ எப்படின்னா ஒரு மியூசிக் கான்சர்ட் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒரு குரூப் ஆஃப் சிங்கர்ஸை வச்சு ஒரு டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணி பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போது ஃபேஷன் இண்டஸ்ட்ரி மாறிடுச்சு.
ஸோ எங்கெல்லாம் மாடல்ஸ் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ண வச்சு அவங்ககிட்ட இருந்தே பேமெண்ட் வாங்கி ஸோ அவங்க ஒரு பிஸ்னஸாகவே அதை பண்ணுறாங்க. நீங்கள் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து நாங்கள் ஸ்டேஜில் வந்து வாக் பண்ண வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து எவ்ரி வீக் நம்ம சென்னையில் எல்லா மால்லையும் நடக்குது. ஓகே. சரி, அதுலேயே வந்து ஸ்டாண்டர்டான ஆட்களும் இருக்காங்க. அவங்க வந்து என்ன ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஒர்க் பண்ணுறவங்க என்னென்னா ஒரு டைம் எடுப்பாங்க, ஒரு டைம் பீரியட் எடுப்பாங்க, ஒரு 6 months இல்லை ஒரு 8 months ஒரு 1 year எடுத்துட்டு இயர்லி ஒன்ஸ் ஒரு ஒர்க்கோ ஏதோ பண்ணுவாங்க. ஆனால் 2 monthsக்கு ஒரு வாட்டி பண்ணுறதுலாம் என்னென்னா ஒரு பிஸ்னஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அது வந்து என்னென்னா மக்களுக்கும் தெரியல நிறைய. சரி, நம்மளுக்கு ஏதாவது பேமெண்ட் பண்ணி நம்ம ஸ்டேஜ் வாக் பண்ண எல்லாருக்கும் ஆசை தானே, நம்ம மாடலாக பண்ணுறோம். மாடல் என்னென்னா மாடல் வந்து எனிபடி கேன் டூ. ஓகே. ஸோ ஒரு பிராண்டுக்கு நீங்கள் மாடலாக பண்ணுறது யார் வேணா பண்ணலாம். பட் பேஜெண்ட் அப்படி கிடையாது. பேஜெண்ட் வந்து நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ அதுக்கான நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் நிறைய பண்ணணும். அதுக்கு டைமே வந்து நம்மளுக்கு மினிமம் 6 to 8 months ஆகும் செலெக்ஷனுக்கு அப்புறமே. ஓகே. சும்மா எடுத்தோடனே நேற்று செலக்ட் ஆகி இன்னைக்கெல்லாம் போய் பண்ண முடியாது. ஓகே. பட் இங்கே அப்படி நடக்கிறது இல்லை. ஒரு மாதம் முன்னாடி ஒரு போஸ்ட் போடுவாங்க, பேஜெண்ட் நடக்குதுன்ட்டு. திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துல அந்த பேஜெண்ட் நடந்து முடிஞ்சிடும். பட் அவங்க என்ன ப்ரிப்பரேஷனில் இருப்பாங்க ஒன்றுமே இருக்காது. ஸோ மாடலும் பேஜெண்ட்டும் இங்கெல்லாம் ஒரே மாதிரி தான் நடக்குது சென்னை பொறுத்த வரைக்கும். அதுலேருந்து எப்படி நான் அப்போ வந்து நீங்கள் சொன்னீங்களே ஒரு பிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு மாடல் கம்பெனி நடத்தக்கூடிய விஷயத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்லை இதுமாதிரி ஸ்கேம் எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன், நான் எப்படி அதுலேருந்து தப்பிக்கிறது? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரேமண்ட் ஷோரூம் வந்து ரேமண்ட் பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரேம்ப் வாக் மாதிரி பண்ணுவாங்க, மாடல் வாக். ஸோ அவங்களோட மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டாப் மாடல்ஸாக இருப்பாங்க, எல்லாமே கொஞ்சம் ஃபேமாக இருப்பாங்க, ஏன்னா எல்லாமே டைட்டில்ஸ் வின் பண்ணவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து வச்சு அவங்கள வந்து பிராண்டிங் பண்ணுவாங்க. ஸோ சூட்ஸ்லாம் போட்டு வச்சு. பட் அவங்களோட வாக்லேருந்து எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஓகே. ஸோ அவங்க போடுற ஸ்டேஜ்லேருந்து அவங்க நடத்துகிற இடத்துலேருந்து தென் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற அந்த அதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மாதிரி நம்ம பார்த்தாலே தெரியும் ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ சும்மா மாலில் போயிட்டு நின்றுட்டு ஓப்பன் கிரவுண்டில் நின்றுட்டு வந்துட்டு ஒரு ஷோ பண்ணுறது வந்து நம்ம அதோட பேக் எண்டை வந்து விசாரிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே. ஸோ நம்ம சும்மா ஒரு போஸ்ட் போடுறாங்கன்னா நம்ம எந்த மாதிரி வேணால் டெக்கரேட் பண்ணி ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணலாம். பட் அந்த போஸ்ட் போடுறவங்க யார், ஸோ அந்த ஆர்கனைசேஷன் யார், அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்களா, ஸ்டாண்டர்டாக இருக்கா. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 1500 to 3000 தான் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். பட் இதே ஒரு பெரிய காம்படிஷன்ஸ்லாம் பண்ணுறோன்னா 30,000 to 50,000 மென்னுக்கு. ஓகே. பட் லேடிஸ்க்கோ இல்லை வந்து கேர்ள் கேட்டகரிலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ மேக்ஸிமம் 5,000 தான் கலெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா கேர்ள்ஸுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் அவங்க அந்த டியூரிங் அந்த ஜேர்னி அந்த என்ன சொல்கிறது அந்த செலெக்ஷன் டைம்லேயே பார்த்தீங்கன்னா அவங்கள வச்சே வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணுவாங்க, நிறைய பிராண்ட்ஸை கொண்டு வந்து அவங்கள வந்து ஃப்ரீயாகவே வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணிப்பாங்க, அசசரிஸை போட வச்சு ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களோட பிராண்டிங்கை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே பண்ணிப்பாங்க. ஓகே. ஸோ ஏருக்கோ இல்லை வந்து ட்ரெஸ்ஸிங், ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் மென்னுக்கு அப்படி கிடையாது. ஸோ மென்னுக்கு அப்படி இல்லாதனால என்னென்னா அவங்ககிட்ட முன்னாடியே வந்து ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால புரியுது. அப்படி பண்ணியுமே அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க மாட்டேது, அதுதான் பெரிய விஷயம். ஓகே. ஓகே. லைக் அதை பிரேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? அதனால தான் ஆக்சுவலி எனக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வந்து ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்க வந்து இன்டர்வியூஸ்லாம் கொடுத்து ஓப்பன் அப் டாக் பாய்ஸ்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் பாஸ்ட் 1 year நான் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன். எல்லாத்துலேயுமே நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா இங்கே ரெகக்னேஷன் கிடையாது. தமிழ்நாட்டில் ரெகக்னேஷன் எப்படி கிடைக்கும்னா அந்த டாப் லெவலில் இருக்கிறவங்களே வந்து அதர் பீப்புளுக்கு கொடுக்குறதில்ல. ஓகே. ஸோ இங்கே ஒரு டாப் பீப்புள்ஸ் இருக்காங்க, ரொம்ப நாளாக மாடலிங் பண்ணுறாங்க. அவங்க எனி ஆர்கனைசேஷனில் வின் பண்ணவங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு ரெகக்னேட் பண்ணுறதோ, அவங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறதோ, இல்லை அவங்கள வந்து ஒரு அவங்கள பேட்டி எடுத்து பேசுறதோ, ஸோ அவங்க மூலியமா ஒரு விஷயங்களை வந்து கிரியேட் பண்ணுறது வந்து இங்கே நடக்கிறது இல்லை. இப்போ எனக்கான விஷயத்தை நான் தான் வந்து பேசி என் மூலியமா தான் ஒரு விஷயம் நடக்குதே தவிர, ஸோ எனக்கு வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க ஒரு ஃப்ரெண்டு, ஸோ அவங்க வந்து நான் கேட்டதுனால அவங்க இன்னொருத்தர்கிட்ட அப்ரோச் பண்ணி கொடுக்குறாங்க. இப்படி தான் நடக்குது. ஓகே. ஸோ இதே ஒரு இங்கே இருக்கிற வேற ஒரு சம்திங் ஒரு மாடலிங் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியோ இல்லை வந்து வேற ஒரு மாடலிங் ஏஜென்சியோ இருந்தாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, நம்ம போய் அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணாலும் அவங்க அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. புரியுது. எதுவாக இருந்தாலுமே நம்மளே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஈவன் கவர்மெண்ட் சைட்லேருந்தும் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது இல்லை. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா யாரா இனிமேல் வரவங்களுக்காவது அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு தான் நானே புஷ் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சொல்ல முடியுமோ பேசுகிறேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. ஓகே. ஒரு ஸ்டார்ட் அப்பாக இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன்ப்பா, நான் என்னுடைய மாடல் ஜேர்னியை நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும்? அஃப்கோர்ஸ் இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். பிகாஸ் நம்ம போடுற காஸ்டியூம்ஸு முக்கியமாக பிளேசர்ஸ் சூட்ஸ் அது மாதிரி. ஸோ கேர்ளுக்கும் நிறைய இருக்கும். பட் மென்னு கம்பேரிட்டிவ்லி பசங்களே தான் ரொம்ப கம்மி கம்பேர் பண்ணும்போது. என்னென்னா நம்ம இதில் வந்து நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த சூட்ஸ் கொடுக்குறவங்க அது மாதிரிலாம், ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு நிறைய ஹெல்ப் மூலிமா தான் பண்ணேன். ஓகே. ஏன்னா அது இல்லைனா முடியாது கண்டிப்பாக. ஏன்னா ஒரு சூட் ரெடி பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டிருக்க சூட் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டை வந்து ஒரு 50,000 to 60,000 இருக்கும். ஓகே. அது டாப் ஸ்டைலிஸ்ட் எனக்கு பண்ணாங்க லாஸ்ட் டைம் நான் போகிறப்ப.
ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு 4 சூட்டாவது மினிமம் வேணும். அதுக்கே என்ன ஆகும் 2 lakhs ஆகிடும். கரெக்ட். ஸோ அப்படி நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம நம்ம மேலே என்ன சொல்கிறது, நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சில ஸ்டைலிஸ்ட் வந்து விருப்பப்பட்டு அவங்களே பண்ணுவாங்க. நம்ம கொலாப் கேட்டு பண்ணுறது. சில பேர் ஹெல்ப்பாக வந்து பண்ணுவாங்க. சில பேர் கொஞ்சம் கம்மி காசில் பண்ணுவாங்க. சில பேர் ரெண்டலாகவே பண்ணுறோம், நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டால். ஸோ அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் முடியும். பட் நம்ம செல்ஃபாக பண்ணணும் எல்லாமே இல்லைன்னா பேக் ஹேண்டில் நம்மளுக்கு பேக் ஹேண்ட் இருந்தால் தான் வந்து பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு ஆசை இருக்கும். நீங்கள் சொன்னது ஒரு ஃபேஷன் வாக் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த கனவுகள் இருக்கும். பட் அட் த சேம் டைம் இல்லைப்பா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, எனக்கு ஆனால் அந்த ஆசை இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு ஒன்று கொலாப் போகலாம், இல்லை யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஸ்பான்சர்ஸ் கொடுக்கலாம். ஸ்பான்சர்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும்னு இல்லை. ஸோ ஒரு டேலண்டடாக இருக்காங்க, இவங்களுக்கு பண்ணால் நம்மளுக்கு இவங்க ஃபியூச்சரில் நல்லா வருவாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க பண்ணாங்கன்னா இதெல்லாம் பெட்டராக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த பிரச்சனை தான். நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆள் ரொம்ப நல்லா இருப்பாங்க, பட் ஃபினான்ஷியலாக ரொம்ப டவுனாக இருக்கிறதுனால அவங்களால அடுத்த ஸ்டெப் போக முடியாது. இப்போ காஸ்மோ இன்டர்நேஷ்னலுக்கு எந்த அளவுக்கு தயாராகிருக்கீங்க, என்னென்ன விஷயங்கள் போயிட்டு இருக்கு? ஆக்சுவலி என்னன்னா, இந்த மாதிரி பேஜெண்ட்டில் வந்து அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 3 months to 6 months முன்னாடி கமிட் ஆகிட்டு அதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் போகுது இல்லையா. ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் போகிறப்போ நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்போது நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அதாவது ஒரு கொஸ்டின் ஆன்சர்ஸ் ரவுண்ட்ஸில் இருக்குனாலும் அதுலேயே நம்ம வந்து ஒரு 100% ரெடியாக இருக்கணும். என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க? எனக்கு ஜஸ்ட் சும்மா என்னென்ன கொஸ்டின்னா ஜென்ரலாக எல்லாமே பேஜெண்ட் ரிலேட்டட் தான். இப்போ நீங்கள் இந்த டைட்டில் வின் பண்ணுறீங்க. ஸோ வின் பண்ணீங்கன்னா இந்த டைட்டில் வச்சு என்ன பண்ண போகிறீங்க நெக்ஸ்ட் லெவல். ஸோ இங்கே இருக்கிற எல்லா கண்டஸ்டோட நீங்கள் என்ன யூனிக்காக இருக்கீங்க. ஓகே. ஸோ ஜென்ரலாக கேட்பாங்க. இங்கே இருக்கவங்களோட நீங்கள் வந்து ஸ்பெஷல்னா ஒரு 3 விஷயம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எல்லாமே அது ரிலேட்டடாக நம்மளோட பர்சனாலிட்டி பற்றி தான் அவங்க வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. கொஷின்ஸ் கேட்குறத விட அந்த ஸ்பாட்டில் நம்ம எவ்வளோ கிளியராக அந்த டைம் கொடுத்துருவாங்க, 30 seconds to 45 seconds. அந்த டைம்குள்ளே நம்ம ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நம்ம வந்து அந்த ஆன்சர் பண்ணணும். அந்த ஆன்சர் அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும். ஓகே. வேற என்னென்ன விஷயங்கள் இதுக்காக ட்ரெயின் ஆகிட்டு இருக்கீங்க? இப்போ நான் வாக்கிங் ப்ராக்டிஸ்க்காக மும்பை போகிறேன். ஸோ ஒரு 3 to 4 days. வாக்கிங் ப்ராக்டிஸ்னா ரேம்ப் வாக் ப்ராக்டிஸ். ஓகே ஓகே. க்ரூம் செக்ஷன் க்ரூமிங்காக போகிறேன். ஓகே. ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வந்து நான் ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வந்தேன். ஸோ இந்த முறை வந்து மும்பை போகிறேன். அதேமாரி பேஜெண்ட் ஃபீல்டில் வந்து மசில்டாக இருந்தால் போதுமா, இல்லை வேற என்ன க்ரைட்டீரியா இருக்குது? ஆக்சுவலாக எத்தனை ரவுண்ட் இருக்கும்? அது வந்து ஆர்கனைசேஷனை பேஸ் பண்ணி தான் ரவுண்ட்ஸ். ஆனால் மினிமம் 6 rounds இருக்கும். 6 rounds. என்னென்ன ரவுண்ட்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டேலண்ட் ரவுண்டு. ஓகே. ஸோ தென் வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் ரவுண்டு. அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் ஆன்சர் ரவுண்டு ஆன் ஸ்பாட்லேயும் இருக்கும். ப்ளஸ் அதுக்கு முன்னாடி வந்து Q&A ரவுண்டுன்னு சொல்லிட்டு உள்ளவும் வந்து அந்த குரூப் செஷனில் வைப்பாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து ஸ்விம் சூட் ரவுண்ட் இருக்கும், ஃபோட்டோ ஷூட்ஸ் ரவுண்ட் இருக்குது. தென் வந்து பர்சனல் இன்டர்வியூ ரவுண்ட் இருக்குது. ஸோ இன்டர்வியூ பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ரவுண்டாக கன்சிடர் பண்ணாமல் அவங்களோட ஆட்டிடியூடு, ஸோ அவங்க எந்த மாதிரிலாம் எல்லாருக்கூடயும் மிங்கிள் ஆகுறாங்க. என்னன்னா இது எப்படி நடக்கும்னா, நாங்கள் டைரெக்டாக போயிட்டு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. இது ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் 4th day. ஸோ அதுக்கு முன்னாடி 2 to 3 daysக்கு வந்து நம்ம எல்லாரும் ஒரே ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருப்போம். அங்கே வந்து ஒரு ஹாலில் வந்து தான் நாங்கள் எல்லாமே டெய்லி கேதர் ஆகும். இது வந்து ஒரு ஹாஸ்டல் மாதிரி ஒரு 3 days. ஸோ அந்த 3 daysம் எங்களை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமா, டே 1ல எப்படி இருக்காங்க, அவங்களோட கேரக்டர்ல இருந்து சொல்றதை கேட்குறாங்களா, அவங்க சொல்ற கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் லிசன் பண்றாங்களா, இது மாதிரி அந்த ஒபீடியன்ட், ஸோ எவ்வளோ ஒபீடியண்டா இருக்காங்க, இதெல்லாம் சேர்த்து மார்க் வச்சு தான் லாஸ்ட் டே வந்து அந்த மார்க்கையும் சேர்த்து தான் அவங்க வின்னிங் டைட்டில் கொடுக்குறது. ஓகே. ஸோ லாஸ்ட் டே நடக்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் அதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள் வந்து தான் மெயின். அந்த லாஸ்ட் டே வந்து ஸ்டேஜ் வாக்ல வந்து நம்மள வந்து ரெப்ரசென்ட் பண்றோம், ஸ்டைலிங்கா வாக் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு. அதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும். ஏன்னா தூக்கமே இருக்காது. ஃபிட்னஸ் ரவுண்ட் இருக்கும். ஃபிட்னஸ் ரவுண்ட் மெயினா இருக்கும். ஸோ ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, ஒரு சம்திங் லைக் புஷ்அப்ஸ், மேக்ஸிமம் புஷ்அப்ஸ் பண்றவங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அப்புறம் ஒரு நாள் வந்து ஃபுல்லாவே வந்து டூர் மாதிரி இருக்கும். அவங்களோட ஸ்பான்சர்ஸ்க்கு எல்லாம் விசிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இருக்கும், நடக்கும் அங்கே. நல்லா. பாடி பில்டிங்க்கும் பேஜெண்ட் வாக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் என்னன்னா, பாடி பில்டிங்லேயும் வந்து மிஸ்டர் இந்தியா, இந்த மாதிரி மிஸ்டர் யூனிவர்ஸ், அந்த மாதிரி டைட்டில்ஸ்லாம் இருக்குது. ஃபேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேஜெண்ட்ரிலாம் வந்து மிஸ்டர் இந்தியா இந்த மாதிரி டைட்டில்லாம் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு உள்ள கன்ஃபியூஷன் என்னன்னா, எது மிஸ்டர் இந்தியா, எது ப்ராப்பர் அப்படி கிடையாது. மிஸ்டர் இந்தியான்றது நம்ம இந்தியா லெவலில் வின் பண்ணுறவங்கள வந்து மிஸ்டர் இந்தியான்னு சொல்கிறோம். ஓகே. இது வந்து பாடி பில்டிங் ஆனரகன் போட்டி ஒன்று, இது வந்து பேஜெண்ட். ஓகே. ஸோ இப்படி இருக்கும்போது இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, ஒரே ஒரு விஷயம், பாடி பில்டரால் வந்து ஒரு பேஜெண்ட்டாக மாற முடியாது இமீடியட்டாக. பட் ஒரு பேஜெண்ட் வந்து வித்தின் 6 months மாடலாம், பாடி பில்டராக ஆகிடலாம். ஓகே. பிகாஸ் ஆஃப் த பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன். பேஜெண்ட்டுக்கு என்ன மாதிரி பாடி வேணும்னா, ஒரு லீன் மசில் அத்லெட்டிக் பாடி மாதிரி இருக்கணும். ஏன்னா அவங்க ரேம்ப் வாக் தான் நிறைய பண்ணுவாங்க, வாக் ஸ்டைல் பண்ணுவாங்க. ஈவன் அவங்களோட ரொம்ப ஹெவியாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஆர்ம்ஸ்லாம் லிஃப்ட் ஆகிடும், அவங்களால வாக் பண்ணும்போது அந்த ஸ்டைலிங் வராது. இன்னொன்று அவங்களோட ஃபேஸ்லாம் கொஞ்சம் வந்து ஹார்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஃபேஸ் கொஞ்சம் சாமிங்காகவும் இருக்கணும்.
ப்ளஸ் பாடி கொஞ்சம் ஸ்டெட்டடாக இருக்கணும். ஸோ அந்த நரம்புலாம் வெளியில் தெரிகிற மாதிரி அந்த மாதிரி என்ஹான்ஸ்டாலாம் ரொம்ப இருக்கக்கூடாது. அந்த ஷேப் தெரிஞ்சால் போதும். ஓகே. சிக்ஸ் பேக் மாதிரி இருக்குது அவங்களுக்கு, ஒரு டெஃபினேஷன்ஸ் இருந்தாலே போதும், ஓரளவுக்கு நீட்டாக இருக்காங்க சிக்ஸ் அப்படின்னா. பேக் நீடட்லாம் கிடையாது. சிக்ஸ் பேக் நீட் இல்லை, ஃப்ளாட் டம்மி இருந்தால் கூட போதும். ஓகே ஓகே. ஸோ ப்ராப்பராக ஒரு பார்த்தா இவங்க லுக்காக, ஏன்னா எல்லா டைமும் நம்ம வந்து வயிறை காமிச்சிட்டே இருக்க போகிறது இல்லை. பட் நம்ம போகிற அவுட்ஃபிட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் மெயின். ஸோ நம்ம பார்த்தோன்னே ஓகே நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கணும். ப்ளஸ் ஹேர் ஸ்டைல்ஸு, ஸோ இது மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஸ்கின் மெயினாக, பாடி பில்டர்ஸ்க்கு ஸ்கின் நல்லா இருக்காது. ஓகே. ஸோ நிறைய ஆக்னேஸ் இருக்கும், ஏன்னா அவங்க நிறைய ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறது, அவங்களோட ஃபுட்டு ஓவர் ஹீட்டான ஐட்டம்ஸ் எடுக்கிறதுனால அவங்களோட ஸ்கின்ல நிறைய அந்த ஹீட் பாயில்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரொம்ப க்ரூம்டாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்டைலாக இருப்பாங்க. தென் ஸ்கின் டோன்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் ஸ்கின் டோனாக இருக்கும், ஒரு மாதிரி க்ளோவாகவும் இருப்பாங்க. ஓகே. ஸோ டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒரு பாடி பில்டரையும் ஒரு மாடலையும் பக்கத்தில் உட்கார வச்சாலே அவங்களுக்கு அதிலே தெரிஞ்சலாம் இவங்க பாடி பில்டர் இவங்க மாடல்னு சொல்லிட்டு. இதுதான் பார்க்குற வியூவர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் எல்லாருக்கும் சொல்ல போகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, என்ன மாதிரி பேஜெண்ட் மாடலுக்கு வந்து நிறைய சப்போர்ட் வேணும். சப்போர்ட் மீன்ஸ் நீங்கள் வந்து மணி சப்போர்ட் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விஷ் பண்ணுறதோ, ஈவன் அவங்க ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறதோ, ஈவன் அவங்கள மாதிரி பீப்புள் எங்கெல்லாம் இருக்காங்களோ, ஐ மீன் ரெகக்னைஸ்டு பீப்புள், அதாவது ஒரு டாப் லெவலில் வின் பண்ணிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கு அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக பண்ணணும்னா சில விஷயங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்கள் சுற்றி இருக்கிற அந்த பேஜெண்ட் மாடல்ஸோ இல்லை வந்து அடுத்த லெவலில் ட்ரை பண்ணிட்டு இருக்க மாடல்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் சைடில் வந்து நீங்கள் ஒரு காஸ்டியூம் டிசைனராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு காஸ்டியூம் டிசைன் வந்து நீங்கள் வந்து உங்கள் சைட்லேருந்து நீங்கள் வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணலாம். தென் ஒரு கேமராமேனாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ்க்காக நீங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணலாம். ஏன்னா எல்லாராலையும் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு மணி ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மணி ஸ்பெண்ட் பண்ண முடியாத நல்ல நல்ல மாடல்ஸ்லாம் நம்ம ஊரில் இருக்காங்க. ஸோ அவங்களெலாம் வந்து நம்ம மாதிரி ஆட்கள் சப்போர்ட் பண்ணும்போது தான் ஈவன் பேரண்ட்ஸுமே சரி, அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவங்கள வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஸோ மணி மட்டும் நீட் கிடையாது, இதில் மாரல் சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஸோ மாரல் சப்போர்ட் இருந்ததுனாலே வந்து நிறைய பேருக்கு செல்ஃப் மோட்டிவேட் ஆகி நல்லா நிறைய பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாட்டு லெவலில் நிறைய மாடல்ஸ் இருக்காங்க, அந்த நிறைய மாடல்ஸ் அடுத்த லெவல் போக முடியாமல் இருக்கிறப்போ அது பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதே மாதிரி கவர்மெண்ட் சைட்லேயும் வந்து ஃபேஷன் இண்டஸ்ட்ரி சைடு கொஞ்சம் வந்து அவங்க கன்சிடர் பண்ணாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். சூப்பர், ரொம்ப நன்றி, உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி நீங்கள் அங்கே போகிறீங்க, கொலம்பியாவில் மிஸ்டர் காஸ்மோ இன்டர்நேஷ்னலுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்கிறதே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். வெற்றியோட வாங்க. அதுக்கு ட்ரெண்டாக் சார்பாக மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி உங்களோட நேரம். தேங்க்யூ ஸோ மச்.